காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அதை மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி கொதித்து வரவும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஏன்னா அதில் இருக்க புழு மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் அழுக்கு எல்லாமே அந்த வேக வைக்கும்போது போயிடும். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் 65 பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அப்புறம் தான் நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் காலிஃப்ளவர் தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த மசாலா போட்டு நல்லா அப்படியும் எல்லாத்துலேயுமே அந்த மசாலா படுற மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சு விடணும். எல்லாத்துலேயுமே அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. எண்ணெய் காயவும் தான் போடணும், இல்லைன்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காயவும் இது மாதிரி போட்டு நல்லா வேக விட்டுட்டு எடுங்க. நல்லா கிரிப்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.